லீடிங் வித் ஹானர் என்று HRB ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூ புத்தகத்தில் ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையிலிருந்து ஒரு 10-15 வரிகளில் சில விஷயங்கள் இருந்தது. அதை நம்மோடு பிளெண்ட் பண்ணி, அதாவது இணைத்து, அதோடு உருக்கி செய்யும் பொழுது அது என்ன வருகிறது என்பதுதான் இந்த பதிவு. ஒரு மனிதனின் அளவீடு வசதிகளிலும் எங்கு என்ன செய்கிறான் என்பதிலும் அல்ல, எதிர்ப்பிலும் குழப்பத்திலும் அவர் தலைமை என்பது அந்த இடத்திற்கான மரியாதையை எப்படி அளிக்கிறது, அவருடைய சுயமரியாதை எப்படி பாதுகாக்கப்படுகிறது, அவர் எப்படி உங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றுகிறார், இவை அனைத்தையும் பொறுத்தது. உங்கள் கேள்வி காதில் விடு. இவை அனைத்தையும் பொறுப்பதற்குள் எனக்கு வயதாகிவிடுமே அல்ல, ஒவ்வொன்றிலும் ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றன. உண்மையே பேச வேண்டும், நாக்கு அடிக்கடி புரண்டு கொண்டே இருக்கக்கூடாது. அப்படி செய்தால் எந்த கடினமான சூழ்நிலையிலும் இதை பின்பற்றுவர்கள், நாக்கு புரளாமல் பேசுபவர்கள் வெற்றியாளர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். உடன்படுபவர்கள் கண்ணோட்டத்தோடும் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் அவர்களை நீங்கள் நடத்தும் போது உயர்வான எண்ணங்களை உங்களை பற்றியும் உருவாக்கும், அவர்களும் உயர்வான எண்ணங்களை உருவாக்கி கொள்வார்கள். இதெல்லாம் பேசுவதற்கு சரியாக இருக்கிறது, நடைமுறைக்கு ஒத்து வருமா என்று கேட்கலாம். ஒத்து வந்திருக்கிறது. உங்கள் எதிரிலேயே பாருங்கள், எத்தனை பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் இங்கும் வெளியிலும் பாருங்கள். உங்கள் வார்த்தையையும் உங்களது அர்ப்பணிப்பையும் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும். சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று. அர்ப்பணிப்பு என்றால் அணைத்து விட்டேன் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனுடைய உண்மையான பொருளை உணர்ந்து நீங்கள் அதற்கான பங்களிப்பை அளிக்கும் பொழுது எங்கோ சென்று விடுகிறீர்கள். எத்திக்ஸின் வழியில் தான் செல்ல வேண்டுமே தவிர தனிப்பட்ட வெறுப்புகளை கூடவே கூடாது. அந்த சொல்லதிகாரங்களை நீங்களே உருவாக்கி வசைபாடுதலை தவிர்க்க வேண்டும். திட்டுவதற்கு கூட புதிதாக வார்த்தைகள் கண்டுபிடிக்கிறார்கள். அதை தவிர்த்து விட்டாலே பாதி விஷயங்கள் தானாக தீர்ந்துவிடும். பொறுப்போடு பணியில் செயல்பட்டு பொறுப்பேற்று வழிநடத்துவது தேவையான ஒன்று. கோழையாக எல்லோரிடமும் பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கும் தன்மையை உடன் பணியாற்றுபவர்கள் மீது சீந்தக்கூட மாட்டார்கள். அதாவது எப்பொழுதும் நடுங்கி இவரிடம் கேட்டால் அவரிடம் சொல்வார், சொல்லவே மாட்டார்கள். எதற்கு? அவருடைய மரியாதை எப்படி இருக்கும்? சிந்தித்து பாருங்கள். உங்கள் மதிப்பு மரியாதையை எப்போதும் காப்பாற்றுங்கள். அது இருந்தால் நீங்கள் நிச்சயமாக உங்களை ஒரு பொசிஷன் செய்து, அதாவது நிலைநிறுத்தி, அதன் மூலம் நீங்கள் வெற்றி